நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு சொல்வளர்காடு அத்தியாயம் 52. அடுமனை வாழ்க்கை சொல்லற்றதாக இருந்தது. அங்கே ஒற்றை சொல் ஆணைகள் இருந்தன. பின்னர் அவையும் மறைந்தன. நாள் முழுக்க சொற்கள் இல்லாமலேயே சென்றது. கைகளும் கால்களும் விரிந்து கொண்டிருந்த போது உள்ளம் சொற்களை கொப்பளித்து கொண்டிருந்தது. செயலும் சொல்லும் இரு தனி ஓட்டங்களாக சென்றன. எப்போதாவது சொற்பெருக்கு செயலை நிறுத்தி செய்தது. மெல்ல சொற்கள் தயங்கலாயின. ஒரு சொல்லில் சித்தம் நின்று அதுவே குயிலோசை என மாறாது நெடுநேரம் ஒலித்து கொண்டிருப்பதை செயலின் நடுவே உணர்ந்து மீள முடிந்தது. பின்னர் அதுவும் நின்றது. செயல் ஓய்ந்து அமர்கையில் நீராழத்திலிருந்து மீன்கணம் எழுந்து வருவது போல சொற்கள் தோன்றின. ஆனால் அப்போது அவை பெருக்கெடுக்கவில்லை. தயங்கியவையாக எழுந்து தனித்தே மிதந்தன. சொற்கள் கனவிலென ஒலிப்பது போல சில தருணங்களில் தோன்றும். சொல்லடங்கிய உள்ளத்தின் பெரும் பகுதி ஒழிந்து கிடப்பதை கண்டார். காட்சி பெருக்காக, உணர்வு பெருக்காக, எண்ண பெருக்காக ஓடிக்கொண்டிருந்தவை வெறும் சொற்களே என்று உணர்ந்தது அவரை மீண்டும் மீண்டும் வியப்பில் ஆழ்த்தியது. அடுமனை பனி ஓய்ந்த காட்டில் ஓடைக்கரையிலோ மரத்தடியிலோ அமர்ந்திருக்கையில் தாடியை நீவியபடி வெறுமனே நோக்கி இருப்பது அவர் இயல்பென்றாயிற்று. ஓயாது சொல் முழங்கும் கொட்டகைகளில் அமர்ந்திருக்கையில் அங்கு ஒலிக்கும் சொற்களை தொடாமல் விலகி இருந்தன அவர் செவிகளும் விழிகளும். சொல்லில் இருந்து விடுதலை என எப்போதோ ஒரு முறை அவர் எண்ணிக்கொண்டார். நகுலனும் சகதேவனும் வழக்கம் போல தங்களுக்குள் பேசிக்கொண்டிருந்தனர். நகுலன் அவரிடம், "உங்கள் குரல் எழுந்தே நெடுநாள் ஆயிற்று மூத்தவரே" என்றான். அப்போதுதான் அவரே அதை உணர்ந்தார். சொல்லற அமர்தல் என்கிறார்கள். அமர்ந்த பின் சொல்லை அறுப்பது இயலாது. அறுத்த பின்னரே அமர வேண்டும் என்றான் நகுலன். அவர் தாடியை நீவியபடி புன்னகை செய்தார். "நீங்கள் சொல்லும் முறை இவனுக்கும் கைவந்திருக்கிறது மூத்தவரே" என்றான் சகதேவன். அப்போதுதான் தருமன் அது தன்மொழி என நினைவு கூர்ந்தார். எத்தனை சொற்களால் நிறைந்திருந்தது தன் உள்ளம்! கற்ற ஒவ்வொன்றுக்கும் நிகரி வடிவை உருவாக்குவதை ஓயாது செய்து கொண்டிருந்தது. அதையே எண்ணத்திறன் என்றும் மெய்மையறிதல் என்றும் மயங்கியது. அவர் சொன்ன ஒவ்வொரு சொல்லும் பிரிதொருவரின் மெய்யறிவு. மொழி என்றானது அதன் தொலை நிழல். அந்நிழலின் நிழலுடன் ஆடி அவர் அமர்ந்திருக்கிறார். அவர் புன்னகைப்பதைக் கண்டு நகுலன், "நீங்கள் சுவடிகளையும் நாடுவதில்லை இப்போது" என்றான். அவர் ஆம் என்பது போல தலையசைத்தார். ஆனால் சொல்லற்ற வெற்றுப்பரப்பில் ஆழப்பதிந்த சொற்கள் உடல் துடிக்கச் செய்யும் ஆற்றல் கொண்டிருந்தன. சொல் கொதிக்கும் பொருளென தொட முடியும் என்றும், விடாத பேயென தொடர முடியும் என்றும், கொடு நோயென கணத்தோறும் பெருக முடியும் என்றும் அவர் உணர்ந்தார். எரி வைத்து விளையாடும் குழந்தையைப் போல அத்தனை நாட்களும் சொல்லாடி கொண்டிருந்தார் என்று தோன்றியது. கூட்டமில்லாத பிற்பகலில் தட்டுக்களை கழுவி கொண்டிருந்த போது மூத்த மாணவரான சலபர் உள்ளே அவர் பேசிக்கொண்டிருந்த கதையொன்றின் தொடர்ச்சியுடன் வெளியே வந்தார். முண்டகர் என்னும் முனிவர் காட்டில் சென்று கொண்டிருந்த போது யானை ஒன்றால் துரத்தப்பட்டு கால் உடைந்து கடும் மழையில் நொண்டிக்கொண்டே ஓடி ஒரு குகைக்குள் ஒடுங்கிக் கொண்டார். குகைக்குள் இருந்து அவரால் வெளிவர முடியவில்லை. அவர் கையில் அவர் அகழ்ந்து வைத்திருந்த கிழங்குகள் இருந்தன. அவர் எரி வளர்த்து வேள்வி செய்து அவிமிச்சத்தை மட்டுமே உண்ணும் இயல்பு கொண்டவர். அக்குகைக்குள் எரிவதென மரமோ சருகோ ஏதும் இல்லை. அங்கு முன்பு தங்கியிருந்த நரிகளின் மலம் புழுதியில் உலர்ந்து சிதறி கிடந்தது. முண்டகர் அவற்றை பொறுக்கிச் சேர்த்தார். இரு கற்களை உரசி அனல் எழுப்பி அவற்றை பற்ற வைத்து எரி எழுப்பி வேதம் ஓதி ஆகுதி செய்தார். அந்த அனலில் சுட்ட கிழங்குகளை அவிமிச்சமென உண்டார். அந்த தூய வேள்விக்கு திசை காக்கும் தேவர்கள் என்மரும் வந்திருந்தனர். அவிமிச்சத்தை அவருடன் 7 வான் திகழ் முனிவரும் உண்டனர். அவர் அச்சொற்களை செவிமடுக்காமல் வெண்கல தட்டுக்களை கழுவி வைத்து கொண்டிருந்தார். 18 பேர் தட்டுக்களை கழுவி கொண்டிருந்தமையால் அந்த ஓசையே சூழ்ந்திருந்தது. சலபர் அடிக்கடி ஆசிரியர் அந்த கதையை சொல்வதுண்டு. தூய மங்கள பொருட்களால் மட்டுமே வேள்வி செய்யப்பட வேண்டும். ஆனால் நெருப்புக்கு இனிய அன்னமும் மலமும் ஒன்றே. இங்குள்ள அனைத்தையும் ஒன்றெனவே தீ கருதுகிறது. ஆவலுடன் நான் நீட்டி அணுகுகிறது. ஆறா பசியுடன் கவ்வி உண்கிறது. பிற பொருட்கள் 4ம் அதன் ஆடல் தோழர்கள். அது மண்ணுள் இருந்து எழுகிறது. உயிர் கொண்ட மண்ணை அன்னமென உண்கிறது. நீரில் ஒளிந்து கொள்கிறது. 5 காற்றுக்களையும் தோழிகளாக கொள்கிறது. விண்ணில் கொடிவிட்டு படர்கிறது.
அனைத்தையும் இணைப்பது அதுவே. என் நிலையிலும் தூயது. ஒளியே உடலானது. ஒரு கணமும் நில்லாதது. விண்ணோக்கி செல்வது. அதுவே நம் தெய்வம் என்றாக வேண்டும் என்றார். அகல் சுடர் எரிகிறது. மண்ணால் ஆனது அகல். நெய் அதன் ரசம். எரியே அதன் ஆத்மா. ஒளி அதன் அறம் என்றார் வணிகர்களுடன் வந்த முதியவர். சலபரின் சொற்களில் இருந்து அச்சொல்லுக்கு பல நாட்கள் கடந்து வந்து இணைந்து கொண்டிருந்தார் தருமன். சாங்கியரின் சொல்லில் சொல்லி சொல்லி தேர்ந்த கூர்மை இருந்தது. நெய் தீர்கையில் எங்கு செல்கிறது சுடர்? சுடராகும் முன் எங்கிருந்தது ஒளி? நெய் என்றான பசுவில் உறையும் அனல் எது? அவரை நோக்காது அச்சொற்களை கேட்டுக்கொண்டு அவர் இருளுக்குள் படுத்திருந்தார். ஒளி பொருள் படலம் என மானுடச் சொற்கள் அனைத்தும் ஆகும் ஒரு இருள் வெளி. பொருளின் இருப்பு இருவகை. பருண்மை, நுண்மை. அகலென்றும் நெய் என்றும் அனல் என்றும் ஆன பருப்பொருட்களின் இணைவு உருவாக்கும் ஒன்றின் நுண்மையே ஒளி. அனைத்தும் பருப்பொருளே என்றறிந்தவன் மருளிலிருந்து விடுபடுகிறான். ஐம்புலனால் அறிவதும் நாளை அவ்வறிதலாக மாறக்கூடுவதும் என இருபார்ப்பட்ட இருப்பு கொண்டது பருப்பொருள். ஆடல் மேடையில் கூத்தர் தோன்றி அமைக்கும் நாடகம். அணியறையில் அது அவர்களின் உள்ளத்தில் உறைகிறது. அவர்கள் அணிய போகும் வண்ணங்கள் காத்திருக்கின்றன. சொற்கள் மூச்சு வடிவில் உரு கொண்டவாறு உள்ளன என்று சாங்கிய முதியவர் சொன்னார். இணைந்தும் பிரிந்தும் அவர்கள் ஆடும் அக்கற்பனையை வாழ்த்துக. அணிகளைந்து அவர்கள் மேல்கையில் எங்கு செல்கிறது அரங்கு எழுந்த கூத்து? அது அங்கு வெளிக்கொண்டு செவி திறந்து அமைந்த பிறரில் மீண்டும் எழும் நிகழ்வாய்ப்பென சென்றமைகிறது. கருப்பொருள் பருப்பொருள் என்றும் பருப்பொருள் கருப்பொருள் என்றும் மாறி மாறி ஆடும் இது முடிவிலா பெருஞ்சுழல். சொல்லப்பட்ட மறுகணமே அவை முழுமையாக மறைந்து விடுவதை காலை நீராட்டுக்கு செல்லும் போது தருமன் உணர்ந்தார். நெஞ்சில் விழுந்த சொற்களை உருட்டி உருட்டி விளையாடும் அந்த இளமைந்தன் எங்கு மறைந்தான்? அவன் அடைந்த உவகைகளுக்கு என்ன பொருள்? இன்று பெரிதொரு சொல் செவிப்படுகையில் மட்டுமே முந்தைய சொல் நீர்பட்டு எழுப்பப்பட்டு முளை கொண்டு வந்தது. பொருள் ஒரு நிகழ்வாய்ப்பென இருக்கும் பெருவெளி அறிதலுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் இவை இங்கிருப்பதே அது அங்கிருக்கிறது என்பதற்கான சான்றாகும். எவர் சொன்னது? பழுத்த விழிகளும் மணியொலிக்கும் குரலும் கொண்ட சாங்கியரா? தொண்டை முளை எழுந்த கழுத்தும் தொங்கும் குண்டலங்களில் நிழல் விழுந்த நீல் முகமும் கொண்ட வைசேடிகரா? முகங்களை உதறி குரல்கள் மட்டும் வாழும் காற்று வெளி சூழ்ந்திருந்தது அவரை. சாலையின் ஒரு நுனியில் தோன்றுகிறார்கள் மனிதர்கள். பொருளோ சொல்லோ கொண்டு வந்தமர்கிறார்கள். பின்பு எழுந்த மறு எல்லையில் மரக்கிளைகளுக்கு அப்பால் சென்று மறைகிறார்கள். முகங்களை அன்னசாலை நினைவு கூர்வதே இல்லை. தொடக்கத்தில் நினைவில் நின்ற முகங்களும் காலப்போக்கில் உருகி பிற முகங்களுடன் கலந்தன. வருவதும் செல்வதுமென காட்டில் என்றும் இருப்பது ஒரு திரள். ஒரே பசி, ஒரே நிறைவு. பொருட்களில் உரைகின்றன பொருள் இயல்புகள். அவை பொருளென ஆவதற்கு முன் இயல்புகள் மட்டுமே. பொருட்களில் அவை தங்களை வெளிப்படுத்துகின்றன. கூத்தனில் உரையும் தெய்வம் போல. சொற்கள் எப்போதும் இருந்தன. அரைந்து மழையென சொட்டி ஓய்ந்து துளி துளியாக விடுபட்ட பின் அவை தூய ஒளிபரப்பென சித்தத்தை ஆக்கிச் சென்றன. வடிவு கொண்டவை அனைத்தையும் தழுவி உண்டு எழும் நெருப்பு வடிவற்றது. நெருப்பு உண்ட வடிவங்கள் நெருப்புக்குள் எங்கு உரைகின்றன? சாங்கியம் பருப்பொருளின் உண்மையை தேடி தவிக்கும் பெரும் பதற்றமன்றே வேறில்லை. கசக்கும் காயை இனிய உணவாக ஆக்கும் நெருப்பில் எங்கு உறைந்திருந்தது அவ்வினிமை? சொல் தேனை போல ரீங்கரித்தபடி உள்ளத்தை சூழ்ந்து பறந்தது. அரை துயிலில் ஒரு சொல் எஞ்சி இருக்க சித்தம் மூழ்கி மறைந்தது. சித்தம் அழிந்த பின் அச்சொல் எங்கு காத்திருக்கிறது? விழித்த பின் வந்தமர்ந்து கொள்ள. சித்தமே மானுடன். அன்னம் சித்தத்தை சூடி இருக்கிறது. விறகு நெருப்பை என எரிந்தாடும் சித்தம் உடலை சமைத்துக் கொள்கிறது. ஒன்றில் இல்லாதது அதில் வெளிப்பட முடியாது. அதில் வெளிப்படுவதனாலேயே அதனுள் அது உள்ளது என்று பொருள். பொருளில் வெளிப்படும் இயல்புகள் அனைத்தும் அதுவே. பொருள் என்பது அதன் இயல்புகளின் தொகையே. வைசேடிகர் பொருளை அறியும் பெருந்திகைப்பை அலைபவர். ஒரு சொல் பிரிதொன்றில் இருக்கும் எந்த இடைவெளியை கண்டு கொண்டு தன்னை இணைத்துக் கொள்கிறது? ஒரு சொல் பிரிதொன்றுடன் தன்னை இழக்காது இணைந்து கொள்ள இயலுமா என்ன? சொல் உள்ளத்தில் ஒடுங்குக. உள்ளம் ஆத்மனில் ஒடுங்குக. ஆத்மன் பிரம்மனில் ஒடுங்குக. பிரம்மன் தன்னில் ஒடுங்குக என்றார் முதிய மாணவரான தாலகர். இங்கு எழும் இத்தனை சொற்களுக்கு நடுவே மூடிக்கொள்பவன் அறிவிலிகளுக்குரிய உவகையை அடைகிறான்.
பிறந்தவன் நோய் கொண்டு பெரும் துன்பத்தை அடைகிறான். அரசே, இந்த கல்வி நிலையில் இருந்து 6 மாதங்களுக்குள் சித்தம் குலைந்து தப்பி ஓடியவர்களே மிகுதி. அம்புகள் பறக்கும் போர்க்களத்து வானம் இது. ஊடே செல்லும் செம்பருந்துகள் சிறகற்று வீழ்கின்றன. கொசுக்களும் ஈக்களும் அம்புகளை அறிவதே இல்லை. ஒடுங்குக, ஒடுங்கலே இங்கு வென்று வாழும் வழி. கொதித்து குமிழியிட்டு கொண்டிருக்கும் களத்தருகே நின்று அதை நோக்கி கொண்டிருக்கையில் உள்ளம் அமைதி கொள்வது ஏன்? எரிந்தாடும் தழலில் இருந்து விழிவிலக்க முடியாது செய்யும் ஈர்ப்பு எது? கலைந்து பூசலிட்டு கூவி ஆர்த்து அமர்ந்து ஐயம் கொண்டு எழுந்து அமைந்து மெல்ல அனைத்து பறவைகளும் கூடணைந்த பின் கருக்கிருட்டினுள் இருந்து இறுதியாக குரல் எழுப்பும் தனிப்பறவை எதை வேண்டுகிறது? இருத்தல் என்பது அங்கு மட்டுமே வாய்த்தது என அவர் அறிந்தார். உழைத்து உடல் ஓய்ந்த பின் குருதி மெல்ல அடங்கும் போது உள்ளம் இருப்பது தெரியும். அது ஏற்கனவே அணைந்து கொண்டிருக்கும். சமையலுக்கு அவர் கையும் காலும் பழக பல மாதங்களாயின. முதல் நாள் செய்த அதே உடல் உழைப்பில் 5 மடங்கு வேலை செய்பவராக ஆனார். பரிமாற கற்றுக்கொள்வதற்கு முன் தட்டுக்களை கழுவ கற்றுக்கொள்க, சமைக்க கற்றுக்கொள்வதற்கு முன் பரிமாற கற்றுக்கொள்க என்று தாளகர் அவரிடம் சொன்னார். தட்டுக்களை கழுவி விளிம்பொறுமையுடன் அமைக்க தொடங்கிய அன்று அடைந்த நிறைவை அவர் அடிக்கடி நினைவு கூர்வதுண்டு. சீராக அடுக்கப்பட்டவை அளிக்கும் உவகைக்கு பொருள் என்ன? அவற்றை அடுக்குவதன் ஊடாக உள்ளம் தன்னை சீரமைக்கிறது போலும். அடுக்கப்பட்ட ஒன்றில் படிகையில் உள்ளம் தன் முழுமை நாட்டத்தை கண்டடைகிறது போலும். காய்கறிகள் நறுக்குவதை கற்றுக்கொள்ள நெடுநாள் ஆயிற்று. ஒவ்வொரு காய்கறியும் ஒவ்வொரு வெளிவடிவில் இருந்தது. வெளிவடிவுக்கு தொடர்பற்றதென தெரிந்த உள்வடிவின் தொடர்பை தெரிந்து கொள்ள கண்கள் உதவாதென்று அறிந்தார். கை தொட்டு அறிய முடிந்தது காய் என்னும் உயிர் குமிழியை. பின்னர் கைகளே அவற்றை அறைந்தன, பிளந்தன, நறுக்கின. ஒவ்வொரு காயும் மண்ணிலிருந்து உயிர் கொண்டு உப்பு கொண்டு அன்னம் கொண்டு தன்னை கோத்து அமைத்த வடிவை மீண்டும் இழந்து சீரான துண்டுகளாக பிரிந்து அடுத்த இணைப்புக்கென காத்திருந்தன. குழம்புகள் கொதிக்கும் மனங்களை நினைவில் கொள்க. உணவின் நுண்வடிவம் மனமே என்றார் மூத்த மாணவராகிய காலகர். காய்கறிகள் நீர்விட்டு நெகிழத் தொடங்குகையில் கரை மனம், வெந்து குழைகையில் பச்சை மனம், உப்பும் புளியும் காரமும் ஏற்று கரியென்றாகுகையில் அவை முற்றிலும் பிரிதொன்று. சற்று பிந்தினாலும் அவற்றிலிருந்து கரிமணம் எழத் தொடங்கிவிடும். உலை குமிழி இடுகையில் அரிசி மனம், ஏதோ ஒரு புள்ளியில் அன்னத்தின் மனம், அப்பங்களின் நீராவி மனத்தில் எப்போது மாவு அன்னமாகும் மனம் எழுகிறதென்று அறிய முடிந்த நாள் அன்று பிறந்தவர் என உணர்ந்தார். மனம் அறிவிக்கிறது பிரிதொரு பருப்பொருள் பிறந்திருக்கிறது என்று என்றார் காலகர். சமையல் என்பது கலவை என்றார் காலகர். உப்பு, புளி, காரம் என்னும் 3, மாவு, ஊன், நெய் என்னும் 3, மூன்றும் நிகரமைகையில் உருவாகின்றது சுவை. ஒவ்வொன்றிலும் அந்த நிகர்புள்ளி ஒவ்வொன்று. அப்புள்ளியில் மிகச்சரியாக அடுசெயல் நின்றால் சுவை. பீமன் உறக்க நகைத்து கருணைக்கிழங்கு கூட்டை மரப்பிடியிட்ட சட்டுவத்தால் கிண்டியபடி, ஒரு கணம் முன்னால் நின்றுவிட்டால் எழா சுவை, ஒரு கணம் கடந்து சென்றால் மறைந்த சுவை, சுவையற்ற உணவென ஏதும் இல்லை என்றான். காலகர் வெண்டைக்காய் பொரியலை இளக்கியபடி, சமையல் அறிந்தவருக்கு சுவை ஒரு பொருட்டல்ல என்றார். சுவை என்பது நாவறிவது, உணவில் இருப்பது சுவைக்கான ஒரு வாய்ப்பு மட்டுமே என்றான் பீமன். ஆம் அரசே, உணவென்றாவது மீண்டும் ஒரு இணைவு வழியாகவே சுவை என்றாகிறது. நாவும் பசியும் உள்ளமும் என மீண்டும் ஒரு மும்மை, அவை கொள்ளும் ஒருமை என்றார் காலகர். இணைவின் கலையை அறிந்தவர்களுக்குரியது அடுமனை தொழில். முதல் நாள் உப்பும் புளியும் கலந்து கொதிக்க வைத்து காந்தாரத்து பசுமிளகாய் உடைத்து சேர்த்து அமைத்த எளிய புளி காய்ச்சல் மெல்ல கொதித்து மனம் எழுந்த போது அதை முதலில் நாக்கு அறிந்தது. கிளர்ச்சியுடன் அதில் ஒரு சொட்டை அள்ளி நாவில் விட்டார். அச்சுவையை உள்ளம் அறிந்த போது உடல் எங்கும் அந்த உவகை பரவியது. திரும்பி அருகே நின்றிருந்த மாணவனிடம், எப்படி இருக்கிறது என ஒரு துளியை அளித்தார். அவ்வளவுதான், இனி சமையலில் அறிவதற்கு ஒன்றும் இல்லை, அடைவன முடிவதே இல்லை என்று அவன் சொன்னான். அதன் பின் சமையல் ஒரு பித்தென்றாகி சூழ்ந்து கொண்டது. ஒவ்வொரு நாளும் அன்று சமைக்கவிருப்பதை எண்ணி விழித்து கொண்டார். அன்று சமைத்ததை எண்ணியபடி துயின்றார். வெந்து எழுந்த உணவு இறக்கி வைக்கப்பட்டு காத்திருக்கையில் அதன் அருகே நின்று நோக்கி கொண்டிருந்தார்.
முன்பில்லாத ஒன்று. பருப்பொருளில் எங்கெங்கோ எவ்வடிவிலோ இருந்தது. அவர் சித்தத்தில் உறைந்தது. பிறத்தல் என்பது ஒன்றிணைதல், ஆதல் என்பது மாறுதல். பரிமாறப்படும் போது அவரே பந்திகள் தோறும் சென்று அவை உண்ணப்படுவதை நோக்கினார். கைகளால் கலந்து அள்ளி வாயிலிடப்பட்டு உமிழ்நீருடன் மெல்லப்பட்டு உடல் நுழைந்து உடலென்றே ஆனது அவ்வுணவு. அவரிடமிருந்து எழுந்து அவர்களாக மாறியது. இதோ உண்பவர் அனைவருக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கிறேன். அந்த முகத்தின் நிறைவு நான், இந்த உடலின் இனிய களைப்பு நான். சமையல் எங்கோ ஒரு பொழுதில் சலிக்கும் என எண்ணி இருந்தார். ஆனால் சலிப்பு எழாது ஆர்வமே மேலும் மேலும் என வளர்ந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு புதுச்சுவையும் 100 சுவைகளுக்கான வாய்ப்புகளாக தெரிந்தது. ஆக்கி ஆக்கி கை தேரும் போது ஆக்குதல் மேலும் நுண்மை கொண்டது. ஆனால் அவருடைய நாக்கின் சுவை மட்டும் மட்டுப்பட்டது. அவர் சமைத்த எவ்வுணவையும் உண்ண அவருக்கு தோன்றவில்லை. அவற்றின் மனமே போதும் என்றாயிற்று. அன்னத்தின் நுண்மை உடலின் நுண்மையால் அறியப்பட்டது. கொதிப்பதும் பொரிவதும் வறுபடுவதும் நொதிப்பதும் உருகுவதும் அவிவதுமான அனைத்தின் ஊடாகவும் மெல்ல நடந்து மேல்கையில் அவர் உண்டு முடித்திருப்பார். நாவுக்கோ வயிற்றுக்கோ சுவை தேவைப்படவில்லை. பசி தீர்க்க மோர்விட்டு நீர்க்க கரைத்த அன்னம் மட்டுமே போதுமானதாக இருந்தது. அதை உண்டு எழுந்து ஏப்பத்துடன் கை கழுவ செல்லும் போது ஒரு முறை இளைய யாதவர் முனிவரில் நான் கபிலன் என்று சொன்னதை நினைவு கூர்ந்தார். சுயம்புவமனு புடவி சமைத்த மண்வந்திரத்தில் பிரம்மன் மண்ணுக்கு வந்து தன் நிழலை சரஸ்வதி நீர்பெருக்கில் நோக்கினார். அந்நிழல் அலைகளில் நெளிந்தமையால் வளைவுகள் கொண்டு பெண்ணென ஆயிற்று. தன் நிழலை பிரம்மன் புணர்ந்த போது ஒரு மைந்தன் பிறந்தான். அவனை தந்தை கர்தமர் என்றழைத்தார். தந்தையிடம் வேத சொல் பெற்ற கர்தமர் சரஸ்வதியின் கரையில் பிந்துசரஸ் என்னும் குளக்கரையில் அவ்வேத சொல் ஒவ்வொன்றையும் தன்னுள் முளைக்க வைக்கும் பொருட்டு தவம் செய்தார். தன்னை அறிந்து எழுந்த அவரை நீ அறிந்தவை இப்புவி திகழ்க என்று பிரம்மன் வாழ்த்தினார். சுயம்புவமனு ஒரு சொல் 100 பெருகும் விழைவின் தெய்வம். அவர் துணைவி 100 முகம் கொண்ட சதரூபை. அவர்கள் தங்கள் காமத்தை அனலாக்கி பெருவேள்வி ஒன்றை நிகழ்த்தினர். சுயம்புவமனுவின் ஒரு நெருப்பை சூழ்ந்தெறிந்தது சதரூபையின் 100 இதழ் கொண்ட நெருப்பு. அவ்வேள்வியில் பிறந்த மகள் தேவாகுதி. பொன்றா பெருங்காமமே பெண் வடிவு கொண்டவளாக இருந்தாள் தேவாகுதி. காதல் கொண்டு நீ விழைவதை கேள் என்று கூறிய கர்த்தமரிடம் காலம் நுழையாத ஓர் இல்லம், கண்கள் இல்லாத ஒளி கொண்ட அறைகள், அங்கே காமம் ஓயாத ஒரு மஞ்சம் என்று அவள் கேட்டாள். காமரூபம் என்னும் அந்த இல்லம் காலம் திகழ்ந்த மண்ணில் எங்கும் தொடாது விண்ணிலேயே விளங்கியது. அங்கே தவ வல்லமையால் காம பேருரு கொண்டிருந்த கணவனுடன் அவள் உவந்திருந்தாள். உள்ளம் காலமற்றிருந்ததே என்றாலும் அவள் உடலில் முதுமை படர்ந்தது. நிறைவு கொண்டாயா என்று கோரிய கணவனிடம் இல்லை, இன்னும் எனக்கு இளமை வேண்டும் என்றாள். சரஸ்வதியில் ஆடுக, இளமை மீளும் என்றார் கர்தமர். தேவாகுதியின் கைப்பற்றி நீராடி தானும் இளமை கொண்டார். அவ்வாறு 7 முறை இளமை மீண்டனர். 7வது முறை இளமை மீண்டு காமம் நுகர்ந்து முதுமை கொண்டதும் நிறைந்தாயா என்றார் கர்தமர். இன்னும் இன்னும் என்றே என் உள்ளம் விழைகிறது என்றாள் தேவாகுதி. இக்காம பெருவிழைவை வென்று கடக்க விழைகிறேன். காமத்தை காமத்தால் வெல்ல இயலாது என்றார் கர்தமர். நான் இதை கடப்பதெப்படி என்று அவள் கேட்டாள். பெண்கள் அன்னையராகி காமத்தை கடக்கிறார்கள் என்று கர்தமர் சொன்னார். எனக்கு ஒரு மகவு பிறக்கட்டும் என்று அவள் கேட்டாள். அவள் வயிறு கனிந்து ஒரு பெண் மகவு பிறந்தது. அவள் மத நீர் முளைப்பால் என ஊறி மகவுக்கு சென்றது. இன்னும் எஞ்சுகிறது என்னில் மதம் என்றாள் தேவாகுதி. பீதொரு மகவு எழுக என்றார் கர்தமர். அவள் கலை, அனசூயை, ஸ்ரத்தை, ஹவிர்பு, கீதை, கிரியை, கியாதி, அருந்ததி, சாந்தி இன்னும் 9 மகள்களை ஈன்றாள். 9 மகவுக்கு பின்னர் என்னிடம் எஞ்சும் துடிப்பு என்ன என்று அவள் கணவனிடம் கேட்டாள். உன்னுள் இருப்பது என்னை வெல்லும் விழைவு. என்னை விஞ்சும் ஒரு மைந்தனுக்கு அன்னையாகுக, நீ நிறைவடைவாய் என்றார் கர்தமர். தேவாகுதி கருக்கொண்டு ஒரு மைந்தனை பெற்றாள். எளிய உருவிருந்தாலும் 5 மடங்கு எடை கொண்டிருந்த அம்மைந்தன் வெளிவந்ததுமே அவள் படுத்திருந்த மஞ்சம் வளைந்தது. அவனை கையில் எடுக்க அவளால் முடியவில்லை. அவன் உதடுகளில் முளைக்காம்பை வைத்த மறுகணமே அவள் உடல் எங்கும் குருதி இழுபட்டு தசைகள் இழுபட்டு துடிக்க தொடங்கின. மாந்தளிர் நிறம் கொண்டிருந்த அவனை
தந்தை கபிலன் என்றழைத்தார். மைந்தன் 3 மாதத்தில் முதற் சொல்லை உரைத்தான். 7 வயதில் வேதங்களை முற்றோதி முடித்தான். 12 வயதில் வேத முதன்மையாகிய பெரும் பருக்கொள்கையை பிரம்மனிடமிருந்து தானே அறிந்தான். கற்றவற்றில் ஏறி மெய்மையை தொட்டறிந்து அவர் மீண்டு வந்தபோது அன்னை தேவாகுதி இறப்பு கிடக்கையில் இருந்தாள். அருகணைந்து அவள் கைகளை பற்றி கொண்டார் மைந்தர். மைந்தா, எனக்கு இனி காலமில்லை. இப்போதும் என்னுள் நிறைவுறாதிருக்கும் விளைவு என்ன என்றாள் தேவாகுதி. பெண்ணென்றும் அன்னை என்றும் ஆன நீ இப்புவியே, புவி என்றான முதற் பேரியற்கையே, அதில் உறையும் நிறைவின்மையே இவை அனைத்தும் என்றார் கபிலர். இணைந்து உடலாகி வந்த பருப்பொருட்கள் மேலும் அந்த முதற் பெரும் நிறைவின்மை எப்போதும் வாழும். அன்னை விழிநீர் பெருக்கி மைந்தனை நோக்கி கிடந்தாள். பசி என, காமம் என, வெற்றி என, புகழென, எஞ்சி நிற்றல் என உருக்கொண்டாடும் அப்பெரும் நிறைவின்மையால் ஆட்டி வைக்கப்படும் பொருண்மையின் அலைக்கழிவையே வெளியே புடவி என காண்கிறோம், உள்ளே சித்தமென அறிகிறோம். சாங்கிய மெய்ப்பொருளை அன்னைக்கு உரைத்து அவள் துயரழித்து நிறைவு கொள்ளச் செய்தார் கபிலர். அரசே, அறிக, இப்புவியில் அன்னமென 1000 பொருட்கள் உயிர் கொண்டெழுந்தபடியே உள்ளன. அத்தனை அன்னங்களையும் சமைப்பது ஒரே அனல். மெய்ப்பொருட்கள் எதுவும் ஆகலாம், கபில மெய்மை இணையாமல் அவை பயன்படுவதில்லை என்றார். குறுகிய உடலும் கோர்ந்த முகமும் சிறிய மணிக்கண்களும் கொண்டிருந்த திரிவக்ரர். கொட்டகையில் அனைத்து கட்டில்களும் ஒழிந்து கிடந்தன. சிறிய கட்டில் ஒன்றில் மர உரி போர்த்தி அவர் படுத்திருந்தார். அருகே தருமன் அமர்ந்திருந்தார். சாங்கியம் தொட்டு தொடங்குக, ஏனென்றால் இதுவே மண். மண்ணை உதறி எழுபவை ஒவ்வொன்றும் மண்ணில் வந்து விழுந்தாக வேண்டும். மண்ணில் வேர்கொள்பவை மட்டுமே வெண்ணை சூடி நிற்க முடியும் என்றார் திரிவக்ரர். ஒவ்வொரு கொள்கையிடமும் அறிவன் கேட்க வேண்டிய வினா ஒன்றே, இது எவருக்கு அன்னம்? இப்புவியில் உயிருள்ள அனைத்தும் அன்னமே. தர்மன் ஆம் என்று தலையசைத்தார். சாங்கியத்தை அறிய மிகச் சிறந்த வழி அன்னத்தை தொடர்வதே. குருநிலை மாணவனை விட அடுமனை பணியாளன் அதை அணுக முடியும் என்று திரிவக்ரர் சொன்னார். பயணிகள் மிகவும் குறைந்திருந்த கார்காலம். மலைப்பாதைகள் முழுக்க வழுக்கும் செயலால் ஆனவையாக மாறிவிட்டிருந்தன. மலைக்கு வருவதில் முதன்மையானதாகிய உப்பும் செல்வதில் முதன்மையானதாகிய மர உரியும் மழைக்கு வீணாகி போகின்றவை. அவ்வப்போது அவ்வழி செல்லும் துறவிகளும் இரவலரும் வேதமானவர்களும் அன்றே வணிகர்கள் அரிதாகிவிட்டிருந்தனர். வணிகர் இல்லாமையால் சூதரும் பாணரும் இல்லாமலாயினர். அடுமனை பணிகள் பெரிதும் குறைந்து அனைவரும் கொட்டகைகளில் நாளெல்லாம் ஓய்வு கொள்ளலாயினர். ஆனால் அடுமனையாளர்களின் உள்ளத்தில் சொல்ல அவிந்துவிட்டிருந்தது. ஓய்ந்து சேர்ந்தமர்ந்திருக்கையிலும் அவர்கள் ஏதும் பேசிக்கொள்வதில்லை. ஏதேனும் கைப்பணிகளை அவர்கள் கண்டடைந்திருந்தனர். சலபர் செம்பு நிலை வாய்களை உருட்டி ஓடைக்கு சென்று மணலிட்டு நார்கொண்டு தேய்த்து மின்னும் மணல் என ஆக்கி கொண்டு வந்து வைத்தார். பித்தளை உருளிகள் பொன்னாயின. சட்டுவங்கள் வாளொளி கொண்டன. காலகர் மழைக்குள் சென்று விறகு கொண்டு வந்து கீற்றுகள் என்றாக்கி அடுமனையில் அடுப்புகளுக்கு மேல் தொங்கவிட்டார். தருமன் கொடிகளால் கூடைகளும் உரிகளும் பின்னினார். சிலர் மரத்தாலான அகப்பைகளையும் கரண்டிகளையும் செதுக்கினர். தொலைவிலிருந்து நோக்குபவர்களுக்கு அன்னசாலை முழுமையாக கைவிடப்பட்டு கிடப்பதாகவே தோன்றியது. களைத்த காலடிகளுடன் அணுகி வருபவர்கள் அங்கே வெவ்வேறு ஒலிகள் கேட்பதைக் கண்டு திகைத்தனர். அருகணைந்து அங்கு வேலை செய்து கொண்டிருப்பவர்களை நோக்கி அவர்கள் இறந்தவர்களோ என ஐயுற்றனர். அவர்களுக்காக எப்போதும் அடுப்பில் கனலிடப்பட்டு புகை எழும்படி செய்யப்பட்டது. பெருமழைக்குள்ளும் அனல் மனம் எழுந்து அங்கு அன்னம் இருப்பதை தொலைவிலேயே பயணிகளுக்கு உணர்த்தியது. திரிவக்ரர், பருப்பொருட்களில் வாழ்வது பொருண்மையில் குடிகொள்ளும் முதல் நிறைவின்மை. 3 குணங்களின் நிகர்நிலை நாடல். ஒவ்வொருவருக்குள்ளும் நின்றிருக்கும் தேடல் அதுவே. இது தன்னை தானென உணர்வது அந்த நிறைவின்மையினால்தான். இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் தனித்தன்மை கொண்டிருப்பது அந்நிறைவின்மையை மையமென சூடியிருப்பதன் வழியாகவே. பொருளின் சாரம் என்பது அந்நிறைவின்மை மட்டுமே. எனவேதான் ஒவ்வொரு பொருளும் பிரிதொரு பொருளில் இணைய துடிக்கிறது, பிரிதொன்றாக விழுகிறது, பிரிதொன்றை நிரப்பி பிரிதொன்றில் நிறைந்து நிறைவு கொள்ள வெம்புகிறது. அதுவே புடவி செயல் பெருக்கென்றாகி நம்மை சூழ்ந்துள்ளது, நாம் என்றும் ஆகியுள்ளது. அதற்கப்பால் பொருளுக்கென சாரம் ஏதும் இல்லை. பொருளென்றுணரும் பொருளான மானுடனுக்கும் ஆத்மா ஏதும் இல்லை என்றார் திரிவக்ரர்.
தருமன் தலை அசைத்தார். மறுபடியே இழுத்து போர்த்தி கொண்டு, ஆம், ஆத்மா இல்லை. பருப்பொருளின் நிறைவின்மையை பரம்பொருளுக்கான தவிப்பென எண்ணி மயங்கியவர்களால் உருவாக்கப்பட்டது ஆத்மா என்னும் எண்ணம். ஆத்மாவின் தவிப்பை கொண்டே உருவகிக்கப்பட்டது பரம்பொருள் என்னும் மையம். ஆத்மா இல்லை என்பதனால் அதுவும் இல்லை என்றாகிறது என்றார். விழிகளை மூடிக்கொண்டு, ஆம், இல்லை என்றார். மழையின் ஓசை அணுகி வந்தது. கூரையை பேரோசையுடன் அரைந்து பெய்ய தொடங்கியது. பின்னிக் கொண்டிருந்த நாராலான உரிகளை எடுத்துக்கொண்டு தருமன் வெளியே சென்றார். மழைக்காமணத்தை எடுத்து தலையில் அணிந்தபடி அடுமனைக்கு சென்று அதை அங்கே அடுக்கி வைத்தார். அங்கே அர்ஜுனன் மரம் குடைந்து கலம் செய்து கொண்டிருந்தான். அப்பால் நகுலன் ஈச்சை நாரால் சிறிய பெட்டிகளை பின்னிக் கொண்டிருந்தான். அவர்கள் அவரை அறியவில்லை. அவர் மீண்டும் வெளிவந்த போது மழைக்கு அப்பால் ஒருவர் நனைந்தபடி சீராக நடையிட்டு வருவதை கண்டார். ஆடையற்ற உடல் கொண்ட திசையுடலர். மயிர் பிடுங்கப்பட்ட உடலில் மழை வழிந்தது. தருமன் கூப்பிய கைகளுடன் அருகே சென்று, அருகரே, கொட்டகைக்குள் வந்தவர வேண்டும். தங்களுக்கு உணவளிக்கும் பேறு பெற அருள வேண்டும் என்றார். மழைக்குள் மின்னிய அழகிய சீர்பல் நிறையுடன் புன்னகைத்து, நலம் சூழ்க, நீர் அரசர் என எண்ணுகிறேன். அருள் நிறைந்த கோல் சூடுக, கோல் துறந்து நிறைவடையும் பேறு சூழ்க என அவர் வாழ்த்தினார். இந்த கூரை நிழலில் நான் தங்கிக் கொள்கிறேன். என் வெறும் கையில் ஒரு முறை உண்ணும் அளவு அன்னம் எனக்கு போதும். என் தவ நெறி அது. தருமன், மரவுரி கொண்டு வருகிறேன், ஈரத்தை துடைத்து கொள்ளுங்கள் என்றார். அவர் மீண்டும் புன்னகைத்து, அந்த ஆலமரத்தை அதில் வாழும் பறவைகளை விரட்டிவிட்டு ஈரம் போக துடைப்பீரா என்றார். தருமன் வெறுமனே கை கூப்பினார். இவ்வுடலில் அதைவிட கூடுதலாக உயிர்கள் வாழ்கின்றன. விழிக்கு தெரியாத சிற்றுயிர்கள். ஒவ்வொன்றும் ஓர் ஆத்மா. இன்ப துன்பங்களும் பிறவி பெருஞ்சூழலும் மீட்பும் கொண்டவை. தருமன் மெல்லிய திகைப்பை அடைந்து, சிற்றுயிர்களுக்கு ஐம்புலன்கள் கூட இல்லை என்பார்களே உத்தமரே என்றார். இக்கல் புலன்கள் அற்றது. இக்கல் புலன்களே அற்றது. அந்த மரம் ஒற்றை புலன் கொண்டது. அவற்றிலும் ஆத்மா உரைகிறது. ஆத்மா இல்லாத எதுவும் இங்கில்லை என்றார் அருகப்படிவர். வட்டம் ஒன்று சுழலும் என்றால் மையம் ஒன்று அமைந்தே தீரும் அரசே என்று உரைத்து முடித்தார். தருமன் மீண்டும் தலைவணங்கினார். சொல்வளர்காடு 52வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.